எவ்ரிவன், வெல்கம் டு கேலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஈசி முடிச்சு என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எது பண்ணா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் அனலைசிஸும் இந்த வீடியோல பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கங்ராச்சுலேஷன்ஸ். ஏன் அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஈசி டிகிரியை முடிச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணலாம், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, விஎல்எஸ்ஐ இருக்கு, எம்பெடெட் இருக்கு, சாஃப்ட்வேருக்கு போலாம், கவர்ன்மெண்ட் ஜாப் இருக்கு, எம்இஎம் டெக் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்னென்ன கரியர் பாத்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 கரியர் பாத் இருக்கு. ஒன்னு பிரைவேட் செக்டாருக்கு போலாம், இல்லனா நீங்க கவர்ன்மெண்ட் செக்டாருக்கு போலாம், இல்லனா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். பிரைவேட் செக்டார்ல விஎல்எஸ்ஐ டிசைன் சொல்லிட்டு இருக்கு. நம்ம வீட்ல யூஸ் பண்ற ரிமோட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ரிமோட்ஸ்குள்ளார ஒரு கிரீன் கலர் போர்டு இருக்குல்ல, அதுக்குள்ளார தான் ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ அத மாதிரி மேனுஃபேக்சர் பண்றது. அதே மாதிரி நம்ம மொபைல்குள்ளார ஒரு சிப் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு சிப்ப டிசைன் பண்றது தான் விஎல்எஸ்ஐ செய்றோம். எம்பெடெட் சிஸ்டம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய டிவி, மொபைல் போன் அது எல்லாமே வந்து எம்பெடெட் சிஸ்டம்குள்ள வரும். சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ நீங்க பார்க்குற யூடியூப் கூட ஒரு சாஃப்ட்வேர் தான். சோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா நீங்க பிரைவேட் செக்டார் சூஸ் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் கவர்ன்மெண்ட் செக்டார். நீங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப்க்கு ஈஸியாவே போலாம். ஈஸியா முடிச்சுட்டு எங்கன்னா இஸ்ரோல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டிஆர்டிஓல இருக்கு, பெல் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துக்கு நீங்க போலாம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா டான்ஜெட்கோ, நீங்க இபிக்கு போலாம். டான் டிரான்ஸ்கோ அப்படின்னா இந்த ஃபீல்ட் லைன்ஸ் கம்யூனிகேஷன் பண்றதுக்காக நடுவுல ஒரு லைன், இதுவும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான் வரும். அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். மேஜர் டிராபேக் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்ல எலக்ட்ரானிக்ஸ்க்கான ஒரு தனி ஜாப் எதுவுமே கிடையாது. நீங்க எலக்ட்ரிக்கல் ஜாப் தான் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ். ஹையர் ஸ்டடீஸ்ல எம்இ எம்டெக்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுல பெஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஎல்எஸ்ஐ டிசைன் நீங்க படிச்சீங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ எது படிக்க வேணாம் அப்படின்னா எம்இ இசி படிக்க வேணாம். எதனால அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இசியில எல்லா கான்செப்டும் படிச்சிட்டீங்க. சிஎஸ்சில இருந்து ஒரு வேலை இசியில ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னா அது அவங்க தான் இதை எடுத்து படிக்கணும். ஸோ நம்ம இதை படிக்க வேணாம். நீங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த விஎல்எஸ்ஐ டிசைன், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம வெளியே உங்களுக்கு இன்னும் எம்பெடெட் சிஸ்டம் மாதிரி கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் என்னன்னு சொல்லி நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரியர் பாத்லாம் இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லா கவர்மெண்ட் செக்டார்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்ல எல்லாருமே மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யார் எதை எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சோ விஎல்எஸ் யார் எடுக்கலாம் அப்படின்னா இப்ப செமிகண்டக்டர் வந்து டெவலப் ஆகுது, 70,000 crore 80,000 crore சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. உங்களோட செமிகண்டக்டர் நீங்க வந்துட்டு உங்களோட கரியர் மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க விஎல்எஸ் சூஸ் பண்ணலாம். இதே உங்களுக்கு ஹார்ட்வேர் பிடிக்கும், ப்ரோக்ராம் பண்றது பிடிக்கும், இந்த மாதிரி லைட்ஸ்லாம் ஒரு ஒரு ஹார்ட்வேரை நீங்க சாஃப்ட்வேர் மூலமா கண்ட்ரோல் பண்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்க எம்பெடெட் சிஸ்டம் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது கேட், பிஎஸ்யூ, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி நீங்க எங்க போகணும் அப்படின்னாலும் நீங்க இந்த சப்ஜெக்ட்ஸ்ல, அதாவது கேட் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிருங்க. ஓகேவா? அது மூலமா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போலாம். எம்இ எம்டெக் சூஸ் பண்ணலாம். எம்இ எம்டெக்ல வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஎல்எஸ்ஐ ரோல்ல நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான சேலரியில நீங்க வெளியே போவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஸ்டெடியான ஃபியூச்சர் இருக்கும். என்ன அப்படின்னா எம்இ எம்டெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டீச்சரா ஒர்க் பண்ணலாம். இந்த விஎல்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஜாப் இல்ல. பெங்களூர் ஏரியால தான் விஎல்எஸ்ஐ இருக்கு. எம்பெடெட் சிஸ்டம்ஸ்ல ஏகப்பட்ட கம்பெனிஸ், அதாவது கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எம்பெடெட் சிஸ்டம் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ஜில்ல ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ல எதுவுமே வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ்க்கு வேலை இல்ல. பட் எலக்ட்ரிக்கலுக்கு வேலை இருக்கு. ஆனா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதாவது பெல் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் சென்னையிலும் இருக்கு. சமீர் மாதிரி கம்பெனிஸ், சமீர்ன்றது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேஸ்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. சோ நீங்க அங்கேயும் போலாம், அங்கேயும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு நீங்க இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதாம ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குலாம் இந்த பெல், சமீர் மாதிரி இடத்துல இருக்கும். பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இஸ்ரோ, டிஆர்டிஓ, பிஎல் இருக்குது. டிஆர்டிஓ குள்ள நிறைய பிரான்ச் இருக்கும். அந்த ஒரு பிரான்ச்சுக்குள்ளார இருக்க வெப்சைட் குள்ளாரையும் போய் என்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்து அங்க அப்ளை பண்ணணும். உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்க எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதாம டேரக்டா இன்டர்வியூ மூலமா ரெக்ரூட் பண்ணுவாங்க. salary ஆல்சோ மோர் தென் 30,000 இருக்கும். இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் அடிஷனல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, கேட் முடிச்சிட்டு எம்இ படிச்சீங்கன்னா உங்களுக்கு 12,400 ஸ்டைபண்ட் இருக்கு பெர் மந்த்துக்கு. அதுவும் ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு எம்இ எம்டெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவா இஸ்ரோ, டிஆர்டிஓ அந்த மாதிரி இடத்துல எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மோர் தென் 37,000 ஸ்டைபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்க பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஎல்எஸ்ஐ எம்பெடெட்ல ஜாப் ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா டைரக்டா எம்இல போய் சேராம கேட் எழுதிட்டு கேட்ல ஒரு 25 to 30 மார்க் தான் பாஸ் மார்க் கிரைட்டேரியா இருக்கும் 100 மார்க்ஸ்ல. பட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அந்த நெகட்டிவ் மார்க்கிங்லாம் விட்டுட்டு ஒரு 30 மார்க்ஸ் நீங்க எடுக்க ட்ரை பண்ணிட்டு எம்இ எம்டெக் காலேஜ் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,400 ஸ்டைபண்ட் வந்து கிடைக்கும். சோ நீங்க எம்இ எம்டெக்கும் உங்களுக்கு டிகிரியும் கிடைச்சிரும். உங்களோட ஃபியூச்சரும் ஸ்டேபிளா இருக்கும். எம்இ எம்டெக் முடிச்சு நீங்க ஜாப்க்கும் போலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜேஆர்எஃப் இருக்கலாம். இந்த ஜேஆர்எஃப்ல என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ நீங்க அந்த மாதிரியும் போய்க்கலாம்.
நெக்ஸ்ட் சேலரி கம்பேரிசன். ஒவ்வொரு கரியர் பாத்ல நம்மளோட சேலரி கம்பேரிசன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் VLSI எடுத்துக்கலாம். VLSI பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸோட சேலரி 5 to 12 LPA இருக்கு. ஆஃப்டர் 10 இயர்ஸ் 25 to 60 LPA வாங்கிட்டு இருக்காங்க. இங்க VLSI பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமான growth இருக்கு. பட் லெஸ்ஸர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் தமிழ்நாட்டுல. நிறைய காம்படிஷன் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம்பெடட் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. 4 to 10 LPA தான் இருக்கு. ஸோ 10 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து 15 to 35 LPA இருக்கும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் கரியர். ஸ்டார்டிங் 80,000 வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுதான் இங்க முக்கியம். ஃப்ரெஷர்ஸோட சேலரி என்னவோ 8 LPA to 15 LPA இருக்கலாம். பட் அது கூட ஒரு பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகும். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா அவங்களே வந்துட்டு அகாமடேஷன் பார்த்துப்பாங்க, ஃபுட் பார்த்துப்பாங்க, இந்த மாதிரி கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கு. தென் ஆல்சோ எம்இ எம்டெக். எம்இ எம்டெக்ல சேலரி கிடையாது. ஆனா இந்த எம்இ எம்டெக் முடிச்சுட்டு நீங்க மேல இருக்கிற 3 விஷயத்துக்குமே உங்களால போக முடியும். எலிஜிபிளா இருப்பீங்க. அது மாதிரி ஃபியூச்சர்ல உங்களால ஒரு டீச்சர் வேலைக்கும் போக முடியும். கேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். கேட்டோட எக்ஸாமினேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதோட டியூரேஷன் 3 ஹவர்ஸ் இருக்கும். டோட்டல் கொஸ்டின்ஸ் என்னமோ 65 தான் இருக்கும். நிறைய 2 மார்க்ஸும் இருக்கும், 1 மார்க்ஸும் இருக்கும். அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நார்மலா ஆப்டிடியூட் நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, அதுல 15 மார்க்ஸ் இருக்கும். அந்த ஆப்டிடியூட்ல நியூமரிக்கலும் இருக்கும், இங்கிலீஷ் சம்பந்தமான வேர்ட்ஸும் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து காமன் சப்ஜெக்ட் தான். ஜெனரல் ஆப்டிடியூட், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டுத்துலயும் உங்களுக்கு வந்துட்டு 28 மார்க்ஸ் வரும். சோ நீங்க இது 2 சப்ஜெக்ட ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால ஈஸியா கேட் வந்து கிளியர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம கோர் ஈஸி சப்ஜெக்ட்ஸ்ல 72 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கு. இதுல ஒரு நல்ல ரேங்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சரே இருக்கு. இதோட கொஸ்டின் டைப் பாத்தீங்க அப்படின்னா MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஏதாவது ஒரு ஆன்சரா இருக்கும். MSQனா மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின். 4 ஆப்ஷன் இருக்குன்னா அது 2 நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். NAT கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஃபில்லப்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸே இருக்காது. MSQ அண்ட் NATல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகேவா, மோஸ்ட்லி இல்ல 2 மார்க்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. NATல வர கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க்ல வர வாய்ப்பு இருக்கு. MCQல உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். பட் இது ரெண்டுத்தையும் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. கொஸ்டின் பார்த்தாலே தெரியும் எதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு இல்ல அப்படின்ட்டு. சோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான். எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் நீங்க படிச்சுக்கோங்க. டெய்லி 1 hour பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால ஆப்டிடியூட் கிளியர் பண்ண முடியும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. காம்பினேஷன், சீக்வென்ஸ்னு சொல்லிட்டு ஃபிளிப் ஃப்ளாப். அந்த மாதிரி கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஈஸியா ஒரு 7 to 10 மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படி இந்த டிஜிட்டல்ல. நெக்ஸ்ட் நெட்வொர்க்ஸ் அண்ட் சிக்னல் சிஸ்டம்ஸ். நெட்வொர்க்ஸ் அப்படின்னா இந்த தெவெனின் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம் மாதிரி சில தியரம்ஸ்லாம் வந்துட்டு உங்களோட செகண்ட் செமஸ்டர் ஆர் தேர்ட் செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்க. சோ அந்த சப்ஜெக்ட்ஸும் அது கூட சிக்னல் சிஸ்டமும் அந்த நெட்வொர்க்ஸ்லயே வந்துரும். ஓகேங்களா, அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே சாப்டர்ல கேட்ல கொடுத்துருக்காங்க. சோ அதையும் நீங்க செகண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஃப்ளோல ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா படிக்க முடியும். அதனால தான் சொல்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், தென் சர்க்யூட் அனாலிசிஸ் அந்த சப்ஜெக்ட், அண்ட் தென் சிக்னல் சிஸ்டம் அது கூடயே வந்துரும். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் அனலாக் சர்க்யூட்ஸ், இந்த லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட் நமக்கு சிலபஸ்ல ஒன்று இருக்கும். அதையும் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் படிச்சிருப்போம். அந்த டிவைசஸ் வந்துட்டு தனியாகவும், சர்க்யூட்ஸ் அதுல வர எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் எடுத்து வந்து அனலாக்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அனலாக் சர்க்யூட்ஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் பிளஸ் லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் நம்ம சொல்லலாம். பேசிக்கான டயோட், ரெசிஸ்டர், அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம், கிளிப்பர், கிளாம்பர், அந்த மாதிரி பேசிக் சர்க்யூட்ஸ் வந்து உங்களுக்கு அனலாக் சர்க்யூட்ஸ் கேட்பாங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ்லயும் உங்களுக்கு மோஸ்ட்லி PN ஜங்ஷன் டயோட், அந்த மொபிலிட்டி மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த நெட்வொர்க்ஸ்ல SS இருக்கும். சோ அதையும் ஆட் பண்ணினா 5 சப்ஜெக்ட்ஸா இருக்கும். ஓகேங்களா, நீங்க ஆப்டிடியூட் டெய்லி காலையில இருந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம், கம்யூனிகேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் 3 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 3 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப டஃபரான ஒரு சப்ஜெக்ட். இல்ல 2 சப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ். ஒன்னு கண்ட்ரோல் சிஸ்டம், இன்னொன்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ்ல ரொம்ப கொஸ்டின்ஸ் அதிகமா வராது. மேபி ஒரு 5 to 7 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் வரும். சோ அதை டஃபரா ஃபீல் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி அதை ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் நீங்க வந்து ஒமிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் கவர் பண்ணுங்க. பிகாஸ் கண்ட்ரோல் சிஸ்டமோட சிலபஸ் வந்துட்டு கேட்ல ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப குட்டி சிலபஸா இருக்கும். ஓகேங்களா, பேசிக்கா அந்த 1 மார்க் மாதிரி டைப்ல வர எல்லாமே கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்துரும். அண்ட் தென் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேட் சப்ஜெக்டே நமக்கு கம்யூனிகேஷன் தான். வை? பிகாஸ் மோஸ்ட்லி 13 to 15 மார்க்ஸ் கம்யூனிகேஷன்ஸ்ல இருந்தே ஒவ்வொரு டைமும் கேட்ல வந்துட்டு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ இந்த கம்யூனிகேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, மத்த எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிக்கிறத விட கம்யூனிகேஷன் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் கொஞ்சம் டஃபராவே இருக்கும். இந்த இந்த ஃபீல்ட்ல நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு கம்யூனிகேஷனுக்கு. சோ அந்த கம்யூனிகேஷனை மட்டும் தயவு செஞ்சு ஒமிட் பண்ணிடாதீங்க. மத்த எதுவும் ஒமிட் பண்ணா கூட பரவாயில்ல. சோ நீங்க எப்படி படிக்கணும்னா, இந்த 4 சப்ஜெக்ட் கவர் பண்ணிட்டு அண்ட் தென் கண்ட்ரோல் சிஸ்டம் படிச்சுட்டு அண்ட் தென் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேட்டிக்ஸ் டைம் இருந்தா படிங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க படிச்சுதான் ஆகணும். பிகாஸ் 13 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல வருது. சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். பட் நம்மளோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி இருக்க சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் இதை நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா இது கேட் மட்டும் கிடையாது, TNPSCலயும் இதே சிலபஸ் தான் வந்துட்டு இருக்கு. சோ நீங்க
எந்த ஒரு ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்தாலும் இதே சப்ஜெக்ட்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. நீங்க கேட்லயே படிச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ட்ரை பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் அப்படின்னா நிறைய மார்க் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்து 65 கொஸ்டின்ஸ் அவங்க கொடுத்து சேம் பேட்டர்ன்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்களால பண்ண முடியுது, டைம் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்க இந்த மார்க் டெஸ்ட்ல பாத்துக்கலாம். தென் ரிவிஷன், கண்டிப்பா ரிவிஷன் பண்ணணும். ஃபார்முலாஸ்லாம் ஒரு பேஜ் எழுதிட்டே வாங்க. மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. தென் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஈஸி கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் கேட்ல முக்கியமா பண்ண தப்பு என்னன்னா, கடைசி டைம்ல வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன். ரைட் சைடுல நம்ம எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கோம், அட்டன் பண்ணா கிரீன் கலரும், அட்டன் பண்ணா ரெட் கலரும் காட்டும். கடைசியே ஒரு 10 மினிட்ஸ்ல என்னோட ஸ்லைட்ல எல்லாமே ரெட் கலரா இருந்துச்சு. சோ நான் அந்த டைம்ல என்னோட மைண்ட்ல ரெட் கலரா இருக்கு. சோ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டா இருந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் ரேண்டமா சூஸ் பண்ணிட்டேன். சோ அதனாலே என்னால கேட் குவாலிஃபை ஆக முடியல. சோ அதே தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. எதை பார்த்தும் பயப்படாதீங்க. நமக்கு தேவையான மார்க் வந்து 25 to 30 மார்க்ஸ் நம்ம எடுத்தா போதும். பட் நீங்க ஆனா ஒரு இண்டஸ்ட்ரியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆல் இந்தியா ரேங்க் 1000 குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஐஐடி குள்ள போகணும்னா. பட் நமக்கு இப்போதைக்கு பாஸ் ஆனாலே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த கேட் எழுதுனா கூட உங்களால ஜேஆர்எஃப் ஆக முடியும். ஓகேங்களா? தென் இந்த கேட் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். 3 ஹார்ஸ் இருக்கும். 65 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? தென் இதோட ரிசல்ட் வந்துட்டு ஒரு 1 or 2 monthsல உங்களுக்கு வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட் ஸ்கோர் கார்டு கிடைக்கும். அதை வச்சு எவ்வளவு பாஸ் மார்க்னு சொல்லிட்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இயரும் எவ்வளவு பேர் பாஸ் ஆகுறாங்க, அதோட டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து பாஸ் மார்க் வந்துட்டு மாத்துவாங்க. அதோட பாஸ் மார்க் வந்து ஆவரேஜா ஒரு 25 to 30 இல்லைன்னா 22 to 30 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? தென் அதை வச்சுட்டு நீங்க ஹையர் ஸ்டடி போலாமா, இல்லைன்னா ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது கிடைக்குதா, இல்ல பப்ளிக் செக்டர்ல எங்கேயாவது போக முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஓகேங்களா? அண்ட் தென் முக்கியமா விஎல்எஸ்ஏயோட ரோட் மேப். ஸோ விஎல்எஸ்ஏல எப்படி பிளேஸ் ஆகணும் அப்படின்ட்டு பார்ப்போம். இதுலயும் வந்துட்டு விஎல்எஸ்ஏல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் சொல்லிட்டு 2 இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட்னா வெறும் கோடிங் மட்டும் பண்ணுவீங்க. உங்களுக்கு கோடிங் பிடிக்கல அப்படின்னா பேக் எண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கடைசி இங்க எண்ட் கோல் இருக்குல்ல, இது எல்லாமே ஒவ்வொரு ரோல். ஓகேங்களா? ஆர்டிஎல் டிசைன் இன்ஜினியர், அசிக் டிசைன் இன்ஜினியர், வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், பிசிக்கல் டிசைன் இன்ஜினியர், எஃபிஜே டிசைன் இன்ஜினியர் சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து குரூப் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே ஐடியா இல்ல, நான் எல்லாமே படிக்கணும் அப்படின்னாலும் நீங்க படிக்கலாம் கண்டிப்பா. பட் ஆனா ஒரே விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த ஜாப்க்கு ஈஸியா கிடைக்கும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எல்லா ஃப்ளோவுமே தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா ஒரே ஒரு ஃபீல்ட்ல ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களுக்கு கோடிங் பிடிச்சிருந்தா நீங்க ஃப்ரண்ட் எண்ட் போலாம், பிடிக்கலன்னா பேக் எண்ட் போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கவர் பண்ணணும் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் அண்ட் டிஜிட்டல் லாஜிக், அதாவது பேசிக்கான டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்துட்டு பூலியன் அல்ஜிப்ரா ஸ்டார்டிங்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அண்ட் தென் அதோட நம்பர் சிஸ்டம், அந்த லாஜிக் கேட்ஸ் என்ன, காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ், சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ், முக்கியமா இந்த எஃப்எஸ்எம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அண்ட் தென் டைமிங் கான்செப்ட், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இந்த சப்ஜெக்டா நம்ம மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டோம். கண்டென்ட் என்னன்னா ஒரு சிபியூ எப்படி ஒர்க் ஆகும், அந்த சிபியூ கூட என்னெல்லாம் இருக்கு, அந்த சிபியூ கூட என்ன யூனிட்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சே ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் செமிகண்டக்டரோட ஃபண்டமெண்டல். செமிகண்டக்டரோட ஃபண்டமெண்டல் அந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படின்னா என்ன, மாஸ்ஃபெட்னா என்ன, சிமாஸ்னா என்ன, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங் இதுல கொடுத்துருக்க எல்லாமே காமனான ப்ரோக்ராமிங். லினக்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்றோம். லினக்ஸோட ஃபுல்லா தெரியணும் அவசியம் இல்லை. பேசிக்கான கமாண்ட் தான் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஷெல் ஸ்கிரிப்டிங்ல தான் வந்து இந்த டிசிஎல் பெர்ல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, குரூப் ஆஃப் கமாண்ட்ஸை நம்ம அட் ஏ டைம்ல வந்துட்டு பண்ணணும். கமாண்ட்ஸ் மூலியமாவே சில விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா டிசிஎல் பெர்ல் இருக்கும். சோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கும் தேவைப்படும், பேக் எண்டுக்கும் தேவைப்படும். பட் நீங்க இதை பத்தி ஒர்ரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிசிஎல் பெர்ல் தெரியும் அப்படின்னு நீங்க ரெஸ்யூமே மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். சோ பைத்தான் அண்ட் சி ப்ரோக்ராமிங் ஆஸ் யூஸ்வல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? தென் தென் எல்லாமே எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஃப்ளோல பார்ப்போம். தென் ஒவ்வொரு இன்ஜினியரும் என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎல்ல வெரிலாக்ன்றது ரொம்ப மஸ்டா இருக்கும். ஓகேங்களா? தென் சிஸ்டம் வெரிலாக் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, பட் ஆனா தெரிஞ்சிருந்தா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஆர்டிஎல் கோடிங்னா ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் லெவல். திஸ் இஸ் ஆல்சோ இண்டிகேட்ஸ் வெரிலாக் அண்ட் சிஸ்டம் வெரிலாக் தான். நம்ம எழுதுற கோடு என்ன ஒரு டிஜிட்டல் லாஜிக்கா மாறும் அப்படின்றது தான் வந்து ஆர்டிஎல் கோடிங். ஓகேங்களா? அண்ட் சிமுலேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் தான் நம்ம போடக்கூடிய கோட டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுதான் டெஸ்ட் பெஞ்ச் இருக்கும். அந்த டெஸ்ட் பெஞ்ச்ல வர கான்செப்ட்ஸ் தான் இங்க கொடுத்திருக்க மத்த எல்லாமே. சோ இது கூட எக்ஸ்ட்ரா இன்னொன்னு வரும். அதுதான் யூவிஎம். இந்த யூவிஎம் அண்ட் வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக், இந்த மூணு தான் ஃப்ரண்ட் எண்டோட லாங்குவேஜ். ஓகேங்களா? இந்த 3 மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களால ஈஸியா விஎல்எஸ்ஏ குள்ள போக முடியும். பட் இது படிக்கிறதுக்கு மோஸ்ட்லி 4 to 6 months ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வெரிலாக் படிங்க, அதுக்கப்புறம் சிஸ்டம் வெரிலாக் படிங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு யூவிஎம் படிங்க. ஓகேங்களா? என்னென்ன ப்ரோட்டோகால்லாம் இருக்கு அப்படின்னா யூவார்ட், எஸ்பி, I2C, CAN,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோட்டோகால்ஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு பேசிக்கா என்ன அப்படின்ட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. யூஎஸ்பி ப்ரோட்டோகால், ஏபிபி, ஏஎஸ்பி, ஏஎக்ஸ்ஐ எல்லாம் சில பஸ் ப்ரோட்டோகால்ஸ் அந்த சோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். தென் FPGA டிசைன். நம்ம போடக்கூடிய கோட்ஸ் எல்லாம் வந்து ஒரு போர்டுல வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் FPGA போர்டு சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஆர்டினோ போர்டுலாம் போட்டு கோட் எல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி நம்ம போடக்கூடிய டிஜிட்டல் லாஜிக்கு FPGA போர்டுக்குள்ளார போகும். அதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் இந்த விவாடோ, குவாட்டஸ் அதெல்லாம். அண்ட் தென் பிசிக்கல் டிசைன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அசிக் டிசைன்னா என்னன்னா, மேல கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோவா கொடுத்து ஒரு கோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஃபைனல் லே அவுட்டை கொடுக்கறது தான் இந்த அசிக் டிசைன் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டிசைன். இந்த பிசிக்கல் டிசைன்ல வந்துட்டு இதுதான் பேக் எண்ட் ஆஃப் VLSI வரும். ஓகேங்களா? ஃப்ளோர் பிளானிங், பிளேஸ்மெண்ட், சிடிஎஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் மேல இருக்குல்ல, அது எல்லாமே பிசிக்கல் டிசைன் கூட தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பிசிக்கல் டிசைன் என்ன அப்படின்னா, ஃப்ளோர் பிளானிங், பிளேஸ்மெண்ட் மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. இது என்னன்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. ஸோ நெட்ல சர்ச் பண்ணி இந்த பிசிக்கல் டிசைன் என்னன்னு சொல்லிட்டு படிங்க. அண்ட் தென் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் நிறைய இருக்கு. அந்த டூல்ஸ் மூலயமா நீங்க வந்துட்டு ஒரு ஆர்டிஎல் டிசைன் கொடுத்தா ஒரு லே அவுட்டா மாத்தலாம். நடுவுல இருக்கிற ஒவ்வொரு ப்ரொசீஜரும் நிறைய இருக்கு. நான் சிம்பிளான டேர்ம்ஸ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். நம்மளோட சிப் வந்துட்டு எந்த டைமிங்ல ஒர்க் ஆகணும், எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கான கோடிங் எழுதுறது ஆர்டிஎல் டிசைன். அதை வெரிஃபை பண்ணுவாங்க, அதெல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. அதுதான் ஃபங்க்ஷனல் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? நம்ம எழுதின கோட சிந்தசிஸ் அப்படின்னா ஒரு லாஜிக் சிந்தசிஸ்னா ஒரு கேட்டா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால அதை வந்து சிப்பா மாத்த முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கு மாத்துறது பேர் தான் சிந்தசிஸ். ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னா, கரெக்டான டைமிங்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ற ஒரு ஒரு மெத்தட். இதையும் ஒரு தனி இன்ஜினியராவே இருப்பாங்க, எஸ்டி இன்ஜினியர்னு சொல்லிட்டு. தென் அதே மாதிரி டிஎஃப்டி. நம்ம போட்டிருக்கக்கூடிய டிசைன்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுதான் டிசைன் ஃபார் டெஸ்ட். ஓகேங்களா? அண்ட் தென் இங்க வர எல்லாமே வந்து பேக் எண்ட் தான். ஃப்ளோர் பிளானிங் அப்படின்னா ஒரு சிப் எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றது ஃப்ளோர் பிளானிங்ல வரும். பவர் எவ்வளவு கன்சியூம் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்றது பவர் பிளானிங். மோஸ்ட்லி இது இந்த இடத்துல வராது, பட் ஆனா பவரும் பிளான் பண்ணுவாங்க தான். ஓகேங்களா? தென் பிளேஸ்மெண்ட். அந்த பிளேஸ்மெண்ட் வந்துட்டு எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்றது. கிளாக் ட்ரீ சிந்தசிஸ்னா நம்ம கொடுக்கக்கூடிய கிளாக் எல்லா இடத்துக்கும் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது. அண்ட் தென் ரவுட்டிங்னா ஒவ்வொரு ஒயர்ஸையும் வந்துட்டு கனெக்ட் பண்றது ரவுட்டிங் சொல்லுவாங்க. பிசிக்கல் வெரிஃபிகேஷன், அதாவது டிசைன் ரூல் செக், லே அவுட் விசஸ் ஸ்கீமேட்டிக்னு சொல்லிட்டு 2 வெரிஃபிகேஷன் வந்து பிசிக்கல்ல இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு இந்த இடத்துல பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபைனலா வந்து சைன் ஆஃப் பண்ணிட்டு GDSI லே அவுட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுக்கான ப்ராஜெக்ட்ஸ், பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, பேசிக்கான ஆர்டிகல் நமக்கு FS மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் 100 மில்லி அந்த சீக்வன்ஸ் எடிட்டர் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலோட ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் ஏதாவது பண்ணீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் தென் ப்ராசஸர் டிசைன், ஒரு ரிஸ்க் பேஸ்ட் ஒரு ப்ராசஸர் ஏதாவது நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கலாம். மெமரி கண்ட்ரோலர் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், பட் நீங்க ஆனா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. AXI டு APB பிரிட்ஜ், AXI பிரிட்ஜ் அந்த மாதிரி ஏகப்பட்ட பஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் தெரிஞ்சுச்சுன்னா ஒரு ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அண்ட் தென் UART ப்ரோட்டோகால், SPA, I2C இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாவே நம்மளால கோட் எழுத முடியும் இந்த வெரிலாக் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா. அண்ட் தென் ஃபில்டர் கான்செப்ட்ல சும்மா ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கம்ப்ளீட்டா ஒரு RTL டு GDSI ப்ராஜெக்ட் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த ஓப்பன் சோர்ஸ், இந்த ஓப்பன் லேன், இந்த ஓப்பன் ரோடுன்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இந்த ஓப்பன் லேன்ல வந்து நீங்க கமெண்ட்ஸ் போடுறது மூலியமாவே ஒரு RTL கூட ஒரு GDSI லே அவுட்டா ஒரு ஃபுல் சிப்பா ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப எந்தெந்த இன்ஜினியர் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, இந்த RTL டிசைன் இன்ஜினியர் இருப்பாங்களா, அவங்க இந்த HDL மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? அண்ட் தென் பிசிக்கல் டிசைன் இன்ஜினியர் வந்து இந்த பிசிக்கல் டிசைனை மட்டும் படிச்சிருந்தா போதும். அண்ட் தென் FPGA டிசைன் தான், இந்த FPGA டிசைனோட கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். வெரிஃபிகேஷன் தான், இந்த சிமுலேஷன் வெரிஃபிகேஷன் தெரிஞ்சிருந்தா போதும். ASIC டிசைனா இந்த எல்லா ஃப்ளோவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே சேம் தான். எல்லா இன்ஜினியருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ளோல தான் வருவாங்க. பட் ஆனா நீங்க ஒரு ரோல் இது எல்லாத்தையும் பேசிக்கா தெரிஞ்சுட்டு ஒரு ரோலுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் எம்பெடட் சிஸ்டமோட ஃபுல் ரோட் மேப். எலக்ட்ரானிக்ஸோட ஃபண்டமெண்டல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நம்ம காம்பனன்ட்ஸ்ல ஒர்க் பண்றப்போ நமக்கு பேசிக்கான சில எலக்ட்ரானிக் ஃபண்டமெண்டல், வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ஓம்ஸ் லானா என்னன்னு ஒரு பேசிக்கா ஒரு காம்பவுண்டோட நேம் என்ன, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் பேசிக் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். முக்கியமா கெப்பாசிட்டர் எப்படி இருக்கணும், எந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ போட்டா கரெக்டா இருக்கணும் அப்படின்ற கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நீங்க கவர் பண்ணணும். அண்ட் தென் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ், சி ப்ரோக்ராமிங் நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் C++, எம்பெடட் C இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். C++ தான் இப்போ மோஸ்ட்லி இந்த அர்டினோ மாதிரி டூல்ல யூஸ் பண்றாங்க. பைத்தானும் இப்போ கொஞ்சம் மைக்ரோ பைத்தான் மாதிரி சில விஷயம்லாம் வந்து எம்பெடட்குள்ளாரையும் வந்துருச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், அதாவது பைனரி வேல்யூ, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, நம்பர் சிஸ்டம், இந்த CPU ஆர்க்கிடெக்சர், முன்னாடி VLSI என்னெல்லாம் பார்த்தோமோ அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் இருக்குல்ல, ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, அந்த மாதிரி சில கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக்னா என்ன, ஹீப் கான்செப்ட்னா என்ன, இன்டரப்ட்னா என்ன, இந்த மாதிரி சில கான்செப்ட் நீங்க படிச்சிருக்கணும். ஓகேங்களா? எக்ஸெப்ஷனா என்ன, அது இந்த இன்டரப்ட்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் கான்செப்ட் ரொம்பவும் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அண்ட் தென் மைக்ரோ கண்ட்ரோலர். அண்ட் தென் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஃபண்டமெண்டல், மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, எப்படி மைக்ரோ ப்ராசஸர் டிஃபர் ஆகுது, GPIOனா என்ன, டைமர்ஸ் கான்செப்ட்னா என்ன, இன்டரப்ட்ஸ்னா என்ன, அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் எப்படி பண்ணணும், டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் எதுக்காக பண்ணணும், PWM பல்ஸ் வித் மாடுலேஷனா என்ன, ரியல் டைம் கிளாக் RTCனா என்ன, வாட்ச் டாக் டைமர்னா என்ன,
ஒருவேளை நம்மளோட சாஃப்ட்வேர் கிராஷ் ஆயிடுச்சுன்னா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் அந்த வாட்ச் டாக் டைமர்ல வரும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அண்ட் தென் மைக்ரோ கண்ட்ரோலர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா 8051 இந்த ஆர்டர்ல நீங்க எல்லாத்தையும் படிங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 8051 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில பேர் வந்துட்டு இந்த ஏவிஆர் ஓட அட்மெகா அந்த கான்செப்ட் வந்து சரி ஃபர்ஸ்ட் அந்த அடினோ போர்டை வந்து படிப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 8051 தான் படிக்கணும். இந்த 8051க்கு முன்னாடி 8085, 86லாம் இருக்கு. ஸோ அது ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க 8051 படிங்க. அண்ட் தென் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் படிங்க. இதுதான் ஒரு எம்பெடட் இன்ஜினியரிங்கோட ஸ்டார்டிங் ரெண்டு. அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏவிஆர் அது அட்மெகாவோட அடினோவும் அண்ட் தென் ESP32 நீங்க படிக்கணும். ஸோ இது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, நல்ல ப்ரோக்ராமிங்கோட கிளாரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, STM32 இந்த STM32ல தான் இப்போ ஆர்ம் ஆர்க்கிடெக்சர்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த ஆர்ம் கார்டெக்ஸ் எம் போர்டு வந்துட்டு இந்த STM32 இருக்கும். அண்ட் தென் MSP430ன்றது வந்துட்டு டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஒரு போர்டு. ஸோ இது எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர். இதுல எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதுல ஒரு ஐடி எந்த டூல் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, கிராஸ் கம்பைலர் கான்செப்ட், ஜிசிசினா C++ ரன் பண்றது, மேக் ஃபைல்னா ஒரே மேக் ஃபைல்ல எல்லாமே ரன் பண்றது லினக்ஸ்ல, லிங்கர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு, ஃபிளாஷிங் ஃபிர்ம்வேர்னா ஹெக்ஸார் பின் ஃபைல்ல வந்து ஃபிளாஷ் பண்றது, அது மாதிரி பூட் லோடர்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஃபைல் ரன் ஆகுது அப்படின்ற ஃபைல். ஓகேங்களா? இந்த மாதிரி சில கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் முக்கியமா எம்பெடட் ப்ரோக்ராமிங், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்கு. ஸோ இது என்னென்ன ப்ரோக்ராமிங், ரிஜிஸ்டர் லெவல் ப்ரோக்ராமிங்னா என்ன, நார்மல் ப்ரோக்ராமிங்னா என்ன, அந்த மாதிரி கான்செப்ட்டும் படிச்சிருக்கணும். முக்கியமா ப்ரோட்டோகால்ஸ். ப்ரோட்டோகால்ஸ் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு சென்சாரும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்மளால ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோட் எழுத முடியாது. ஸோ நடுவுல இன்டர்ஃபேஸா இருக்க போறது இந்த ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஒரு சென்சாரும் ஒரு ப்ரோட்டோகால் ரன் ஆகும். ஸோ நம்மளோட டேட்டா ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ ஒரு ப்ரோட்டோகால் நமக்கு தேவைப்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் ஒரு ப்ரோட்டோகால். ஒவ்வொன்றுத்தையும் நீங்க கரெக்டா படிங்க. ஃபர்ஸ்ட் UART படிங்க, அண்ட் தென் I2C படிங்க, அதுக்கப்புறம் SPI படிங்க, அண்ட் தென் CAN படிங்க, அண்ட் தென் LIN படிங்க, அதுக்கப்புறம் USB, எத்தர்நெட், RS232, RS485, Modbus இந்த ஆர்டர் நீங்க படிங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கண்டினியூஷன் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எதனால UART ல இருந்து I2C போகணும், எதுக்காக I2C ல இருந்து SPI போகணும், அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் படிக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் RTOS ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கான்செப்ட். ஓகேங்களா? அண்ட் தென் எம்பெடட் லினக்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தையும் எப்படி டீபக் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் மெமரி கான்செப்ட். ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, WPROம்னா என்ன, அந்த மாதிரி மெமரி கான்செப்ட். எவ்வளவு பவர் தேவைப்படும், ஸ்லீப் போர்ட்னா என்ன, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆன்ல இருக்கப்போ இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆன்ல இருக்கும், எப்போ ஒன்று ஆஃப் பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஒயர்லெஸ் அண்ட் IoT. IoTனாலே ஜஸ்ட் சிம்பிளான ஒரே விஷயம். எம்பெடட்ல பண்ண வேண்டியதை ஒரு கிளவுட்ல வந்து அனுப்புனாங்கன்னா அதுதான் IoT சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் MQTT, ZigBee, LoRa அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. வைஃபை, ப்ளூடூத்னு சொல்லிட்டு அதோட பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் உங்களால ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களால பண்ண முடியும். அண்ட் தென் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் ஒரு புது கான்செப்ட் இல்ல. நார்மலா சென்சார் எப்படி வேலை செய்யுது, ஆக்சுவேட்டர்னா எப்படி மூவ் பண்றது எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது இந்த ரோபோட்டிக் ஆர்ம்லாம் இருக்குல்ல, அதை எக்ஸாம்பிளா வச்சுட்டு அதுக்கான வீடியோஸ் நீங்க சர்ச் பண்ணி இந்த கான்செப்ட்ஸ் வந்து நீங்க படிக்கணும். ஓகேங்களா? அதுக்குள்ள என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆக்சிலரோமீட்டர் என்ன, கைரோஸ்கோப்னா என்ன, மோட்டார்ஸ்னா என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் ஒரு ஃபுல் எம்பெட் சிஸ்டமோட டிசைன், அதுக்கப்புறம் பிசிபி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். பேசிக்ஸா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி எல்லாத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ணணும், சிஸ்டமோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நீங்க படிங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சில ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்டிங் எல்லாமே LED பிளிங்கிங்ல தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்க ஒரு ₹1000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு நல்ல ESP32 போர்டு வாங்கலாம். ESP32 தான் பெஸ்ட். ஸோ ஆல்சோ நீங்க வந்துட்டு STM32 ஒரு 300, 400ல கூட கிடைக்கும். நீங்க அந்த மாதிரி போர்ட்ஸும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுல நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் LED பிளிங்கிங் பண்ணலாம், டிஜிட்டல் கிளாக், டெம்பரேச்சர் மானிட்டர், டேட்டாவில் வந்து லாக் பண்றது, ஹோம் ஆட்டோமேஷன் ரொம்ப ஈஸி ESP32 பண்ணலாம், இரிகேஷன், ஸ்மார்ட் எனர்ஜி மீட்டர், வெதர் ஸ்டேஷன் சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்றப்போ ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நான் என்ன ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ரோபோட்டிக்ஸோட ப்ராஜெக்ட். ஓகேங்களா? பிகாஸ் இதுல எல்லா சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் நம்ம என்னதான் கரெக்டா கோட் போட்டாலும் ஒரு சிஸ்டம் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஒரு ஆர்ம் ஒரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். நீங்க நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரே ஒரு ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணுங்க. மத்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஈக்குவலான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம விதவிதமான இதுலயும் இன்ஜினியர் இருக்காங்க. எம்பெடட் ஃபர்ம்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், RTO பேஸ்ட் இன்ஜினியர் சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஜினியர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த அளவுக்கு இன்ஜினியர் வந்துட்டு ஒவ்வொரு டாஸ்க்கும் தேவைப்படல. பிகாஸ் இப்போ ஒரே AI டூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில இன்ஜினியர் வந்துட்டு இப்போ வந்துட்டு குறைஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? சில இன்ஜினியருக்கு பதிலா AI அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆட்டோமேஷன், டெஸ்டிங், IoTல ஃபீட் பண்றது இது எல்லாமே இப்போதைக்கு கொஞ்சம் AI ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் எம்பெடட் சிஸ்டம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அண்ட் தென் ME MTech அட்மிஷன். ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்க BE BTechல வந்துட்டு ஒரு 50% மேல இருக்கணும். அண்ட் தென் கேட் இல்ல சீட்டா பிஜின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஓகேங்களா? இந்த சீட்டா பிஜில வந்து என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா? அது எழுதி அது மார்க் மூலியமாவும் போகலாம். கேட் இல்லாம. ஓகேங்களா? இல்லைன்னா கேட் எழுதுனவங்களுக்கு நல்ல ஒரு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது நீங்க என்னதான் மார்க் எடுத்திருந்தீங்கனாலும் கேட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் செலக்ஷன் வந்துட்டு
கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமா நீங்க வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்க கேட் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா 12,400 பெர் மந்த் ஸ்டைபண்டுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? சோ அத மட்டும் மறந்துடாதீங்க. எம்இ எம்டெக் படிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, கேட் எழுதுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு 25 to 30 மார்க் எடுங்க. அண்ட் தென் நீங்க போயிட்டு எம்இ எம்டெக் ஜாயின் பண்ணுங்க. சோ இந்த VLSI எம்பெடட் சொல்லிட்டு இப்ப ஃபுல்லா நம்ம அதுதான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். சோ சாஃப்ட்வேருக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி நெறைய வீடியோ இருக்கு. சோ நீங்க அங்க போய் பார்க்கலாம். பட் ஆனா VLSI எம்பெடட்க்கு பெரிய அளவுல வீடியோ இல்ல. சி ப்ரோகிராமிங் மெத்தட் நார்மலா இங்கேயும் சி ப்ரோகிராமிங் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க எக்ஸ்ட்ரா எம்பெடட் C++ தான் படிக்கணும். பட் ஆனா இங்க அந்த அளவுக்கு தேவைப்படாது. பைத்தான் ஸ்கிரிப்டிங்காக தேவைப்படும். வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக், இந்த VHDLன்றது வந்துட்டு வெரிலாக்கு ஈக்குவலான ஒரு லாங்குவேஜ் தான். ஓகேங்களா? பட் ஆனா இந்த VHDL மோஸ்ட்லி இப்ப யூஸ் பண்றது கிடையாது. பழைய ஐபிஸ்லாம் ஆனா வந்துட்டு VHDL தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் FPGA கான்செப்ட், ASIC பிசிக்கல் டிசைன் முன்னாடி சொன்ன மாதிரி லினக்ஸ் டூல், கிட் டூல், TCL இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் லினக்ஸ் கிட் இருக்கும். இந்த MATLAB டூல்ன்றது ஒரு ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டூல். நீங்க VLSIக்கும் இது வந்து அப்பப்ப தேவைப்படக்கூடிய ஒரு டூல் தான். ஓகேங்களா? இந்த MATLABால பண்ண முடியாத விஷயமே கிடையாது. அண்ட் தென் பைத்தான் இங்கேயும் தேவைப்படும். அது மாதிரி இங்க கொஞ்சம் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் IOAT, SPI, I2C, CAN வந்து நீங்க எம்பெடட் சிஸ்டம் தேவைப்படும். சில ப்ரோட்டோகால்ஸ் VLSIலும் தேவைப்படும். பட் ஆனா நீங்க எம்பெடட் சிஸ்டம்ல கொஞ்சம் மேலோட்டமா படிப்பீங்க. VLSIல அந்த ப்ரோட்டோகால்ஸ் படிக்கிறப்போ இன்னும் இன்டெப்தா ஒவ்வொரு ப்ரோட்டோகாலும் நீங்க டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பேசிக்கான எல்லா மைக்ரோ கண்ட்ரோலரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் கரண்ட் ரியாலிட்டி ஆஃப் ஜாப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் VLSIல இப்போ ஃப்ரெஷர்ஸ் அந்த அளவு எடுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, இன்டர்ன்ஷிப் நிறைய தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தான் VLSI ப்ரிஃபர் பண்றாங்க. காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. தமிழ்நாட்டுல கம்பெனிஸ் அந்த அளவுக்கு கிடையாது. நீங்க வந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் தான் சென்னையில இருக்கு. சென்னை ஆக்சுவலா டெவலப் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் தான் இருக்கு. அண்ட் தென் எம்பெடட் சிஸ்டம். தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட எம்பெடட் சிஸ்டம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எஸ்பெஷலி இந்த கோயம்புத்தூர் ரீஜன் அண்ட் சென்னை ரீஜன்ல நீங்க நிறைய ஜாப்ஸ் வந்து நீங்க இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நிறைய பேருக்கு எம்பெடட் தெரியும். ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ என்னதான் ரீப்ளேஸ் ஆனாலும் எல்லா ரோலும் ரீப்ளேஸ் ஆகல. அந்த யூஸ் பண்றதுக்கு ஒரு எம்பெடட் இன்ஜினியர் தேவைப்படுது. ஸோ எம்பெடட் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு ரோல் தான். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னா VLSIல கண்டிப்பா பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க என்னதான் வந்துட்டு கோடிங் வெரிஃபிகேஷன் அசஸ் பண்ணாலும் ஒரு ஹார்ட்வேரா மாத்துறப்போ அந்த அந்த ஏஐல கரெக்டா பண்ண முடியல. மேபி ஃபியூச்சர்ல பண்ண முடியுமா இருக்கும். பட் ஆனா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வரல. பட் எம்பெடட் சிஸ்டம்ல நிறைய எம்பெடட் கோட் அதுவே பண்ணி நிறைய டெஸ்டிங்கும் அதுவே பண்ணி சில ஜாப்ஸை வந்துட்டு கம்மி பண்ணிருக்குன்னு சொல்லுவனே தவிர கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணல. ஓகேங்களா? அது அவங்களோட ரோலே சேஞ்ச் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர் டெவலப் பண்ண டீம் இப்ப சாஃப்ட்வேர் சேர்ந்து பண்றாங்க. பிகாஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. இப்போ சில கம்பெனிஸ் நான் எம்பெடட் சிஸ்டம்ல கேள்விப்பட்ட வரைக்கும் கம்பெனிஸே கிளாட் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு தந்துட்டு நீங்க கோட வந்து சீக்கிரம் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்ற சில கம்பெனிஸ்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களை ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பில்ல. பட் ஆனா தெரிஞ்சவங்கள யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சோ நெறைய பேரு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? VLSI எம்பெடட் சிஸ்டம்லாம் ஓகே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பட் ஒரு கோர்ஸ் படிக்கலாமா? கோர்ஸ் வந்து 80,000, 90,000 போட்டு படிக்கலாமா? இல்லன்னா 3 மந்த்ஸ்க்கு 25,000, 30,000 சொல்றாங்களே, அந்த மாரி கோர்ஸ்லாம் படிக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆன்சர் போத் எஸ் அண்ட் நோ. சோ எதுக்காக நோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க என்னதான் வந்துட்டு கோர்ஸ் படிச்சிருந்தாலும், அங்க உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்போஷர் குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா உங்கள எந்த கம்பெனிஸும் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் உங்கள மாரி ஏகப்பட்ட பேர் கோர்ஸ் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் ஜாப் கேரண்டி அப்படின்னு வந்து கிடையாது. கோர்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்றதுக்காக. எதனால நீங்க கோர்ஸ் படிக்கிறது நல்லது அப்படின்னா, நெறைய கம்பெனிஸ் ஃப்ரெஷர்ஸ் எடுக்க மாட்றாங்க. எதுவுமே தெரியாத ஒருத்தவங்கள ட்ரெயின் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சில கம்பெனிஸ் வந்து இப்ப வந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோர்ஸ் சேர்றதுக்கு முன்னாடி அது ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்டா, அந்த நல்ல இன்ஸ்டிடியூட்டோட நல்லா சொல்லி தராங்களா? அந்த சொல்லி தரத வச்சு உங்களால ஜாப் வந்துட்டு நீங்களா போக முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் தென் அத நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ என்னதான் இருந்தாலும் நீங்க ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. உங்களோட வொர்க் எல்லாம் வந்து GitHubல போஸ்ட் பண்ணுங்க. LinkedInல வந்துட்டு நிறைய HR கான்டாக்ட் பண்ணுங்க. சோ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நெசசரியா அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா முக்கியம் தான். ஃப்ரெஷர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் முக்கியம் தான். பட் HR அந்த அளவு இப்போ பார்க்கறது இல்ல. ஏன் அப்படின்னா, நெறைய பேர் ஏஐ கோடிங் வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றதால, சோ நெறைய அந்த அளவுக்கு உங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்போஷர் இல்ல. பட் ஆனா ப்ராஜெக்ட் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக, அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சோ அது மாதிரி இன்டர்ன்ஷிப் நெசசரியா என்ன அப்படின்னா, கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் கிடையாது. இன்டர்ன்ஷிப்ன்றது உங்களோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பா வராது. பட் ஆனா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அந்த இன்டர்ன்ஷிப்ஸ்னா நீங்க காசு கொடுத்து 5,000, 6,000 கொடுத்து போறது கண்டிப்பா வேஸ்ட் தான். ஓகேங்களா? அதுக்கு பதிலா ஃப்ரீயா ஒரு இடத்துல கூட நீங்க வேலை செஞ்சு உண்மையா அவங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங்ல இருக்காங்க அப்படின்னா, அதுல அவங்க ஒர்க் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ். சோ அந்த மாரி இருக்க கம்பெனிஸ்ல நீங்க போயிட்டு ஃப்ரீயா வேலை செஞ்சா கூட ஸ்டைபண்ட் இல்லாம அது வந்து உங்களுக்கு வேல்யூவா இருக்கும். ஆனா நீங்க ஒரு 3,000, 4,000 பே பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் போனீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா வேஸ்ட் தான். சோ பெஸ்ட் வேஸ் டூ அப்ளை அப்படின்னு என்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனியோட கரியர் பேஜஸ் ஓகேங்களா? ஒவ்வொரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனிக்குள்ளார போயிட்டு, கரியர் பேஜ்க்குள்ளார போயிட்டு,
நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி, அந்த கரியர் பேஜ்க்குள்ளார போய் நீங்க அப்ளை பண்ணணும். அப்பதான் உங்கள வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ஜாப் போர்ட்டல். நாக்ரி, லிங்க்டின் அந்த மாரி ஜாப் போர்ட்டல்குள்ளார போய் பார்க்கலாம். லிங்க்டின் ஜாப்ஸ்குள்ளார போய் நீங்க லிங்க்டின்குள்ளார கிளிக் பண்ணி ஜாப்ஸ் கிளிக் பண்ணி ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கும். நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். அதோட முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, டைரக்ட்டா ஹெச்ஆர்ஸ் அண்ட் ஹைரிங் மேனேஜர்ஸ் லிங்க்டினோட போஸ்ட் போடுவாங்க. சோ இதுதான் நெறைய பேர் பார்க்காத ஒரு விஷயம். ஜஸ்ட் போய் நீங்க லிங்க்டின் போஸ்ட்ல சர்ச்குள்ளார போயிட்டு உங்களோட ரோல்ல நீங்க போட்டு, நீங்க ஃப்ரெஷரா அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ரோல் லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களோட ரெஸ்யூம வந்து சென்ட் பண்ணணும். டைரக்ட்டா ஹெச்ஆர்க்கு. சில போஸ்ட்ல வந்து குடுத்திருப்பாங்க. சென்ட் த ரெஸ்யூம் டூ ஹெச்ஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி. சோ நீங்க அந்த மாரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெறைய வாக் இன் டிரைவ் போடுவாங்க. அந்த மாரி டிரைவ் நீங்க அட்டெண்ட் பண்ணாலும் பல்க்கா எடுப்பாங்க. அதனால தான் வாக் இன் டிரைவ் வைக்கிறாங்க. சோ நீங்க அதையும் நீங்க எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது ரெஃபரல்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? சோ, அதுக்கப்புறம் முக்கியமா என்ன அப்டின்னா, ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஏத்த மாரி நீங்க வந்துட்டு உங்க ரெஸ்யூம மாத்திட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஹெச்ஆர்க்கு அப்ளை பண்றப்போ ஒரு கரெக்ட்டான ஒரு நல்ல மெயிலா வந்து பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் ஜாப் வந்துட்டு போஸ்ட் பண்ணாங்களோ, உடனே அப்ளை பண்ண பாருங்க. லிங்க்டின், கிட்டப் அண்ட் போர்ட்ஃபோலியோலாம் அப்டேட்டடா வச்சுக்கோங்க. எல்லா அப்ளிகேஷன்ஸையும் ட்ராக் பண்ணுங்க ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு. கன்சிஸ்டன்ட்டா அப்ளை பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? சோ, அது மட்டும் இல்லாம ஏஐ ஸ்மார்ட்டா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து குடுத்து, ஒவ்வொரு ஜேடிக்கு ஏத்த மாரி ரெஸ்யூம மாத்துங்க. என்ன ஸ்கில் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. ரெஸ்யூம வந்துட்டு அந்த ChatGPT கிட்ட குடுத்து, அதுகிட்ட இதுக்கு என்ன ஸ்கோர் நீ குடுப்ப அப்படின்னு கேட்டு, அதுகிட்டயே மாத்த சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்யூம மாத்துங்க. ChatGPTல நீங்க போட்டு அந்த மெமரியில சேவ் பண்ணி வச்சுட்டு கூட, நீங்க வேற வேற ஜாப் உடனே அப்ளை பண்ணிட்டே கூட இருக்கலாம். ஓகேவா? ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராங் பிரிப்பரேஷன், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் தான் வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெஸ்யூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெஸ்யூம்க்கு மேல கண்டிப்பா வந்து ஒரு நேம், உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கண்டிப்பா உங்களோட மெயில் ஐடியும் இருக்கணும். உங்களோட மொபைல் நம்பரும் இருக்கும். அண்ட் தென் உங்களோட லிங்க்டின், கிட்டப் அண்ட் போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ பெருசா தேவைப்படாது. பட் ஆனா லிங்க்டின் போடுறது ரொம்ப ரொம்ப குட். ஓகேங்களா? அண்ட் தென் ப்ரொஃபஷனல் சம்மரி. நீங்க ப்ரொஃபஷனல் சம்மரி நீங்க என்னலாம் பண்ணுவீங்க? அத பத்தின உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் 2 to 4 லைன் போடுங்க. எங்க எஜுகேஷன்ல வந்து கண்டிப்பா காலேஜ், டிகிரி, சிஜிபிஏ அந்த மாரி நீங்க போடுங்க. முக்கியமா பாஸ்ட் அவுட் நீங்க எப்ப ஆனீங்க அப்டின்ட்டு போடுங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்டர்ன்ஷிப் என்ன ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அத போடுங்க. ரெலவன்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். நீங்க ஏதாவது என்பிடெல் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் இங்க போடலாம். யூடெமில கோர்ஸ் பண்ணா அத போடுங்க. ஏதாவது அச்சீவ்மென்ட் பண்ணிருந்தீங்க, ஹேக்கத்தான்ஸ் போயிருந்தீங்கன்னா அங்க போடுங்க. பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஏதாவது ஒரு ஹேக்கத்தான்ல நீங்க எங்கேயாவது டீம் லீடரா இருந்திருப்பீங்க. அந்த மாரி விஷயத்தையும் நீங்க வந்து இங்க போடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன போடக்கூடாது அப்டின்னா, ஸ்கூல் டீட்டெயில்ஸ் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் அப்டின்ட்டு கண்டிப்பா போடவே கூடாது. பெர்சனல் டீட்டெயில்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்காத வரைக்கும் போடாதீங்க. எதுவுமே தெரியாம ஃபேக்கான ஸ்கில்ஸ் எதுவும் போடாதீங்க. ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் தெரியாத ப்ராஜெக்ட்ஸ் போட்றாதீங்க. தப்பான சர்டிஃபிகேஷன்ஸ் எதையுமே போட்றாதீங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. ஒரு பேஜ்க்கு மேல இருக்கிற மாரி கண்டிப்பா வச்சுக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க தாட்ஸ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கன்டென்ட். தேங்க் யூ.